ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கடாயை வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு தான் அதில் ஸ்பெஷலு. எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து கொட்டி வச்சுட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இதை வறுத்து வச்சுருந்த பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கின பிறகு புளித்தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு அந்த பொடியை கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. புளியோதரை பொடியை நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்ச பிறகு கொதித்து இறக்குறப்போ நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் ஆற வச்சுருக்கேன். அதில் போட்டு கிளறி, சூடான சாதத்தில் கிளறக்கூடாது, சாதம் குழப்பாக போயிடும். ஆற வச்சு சாதம் கிளறி சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.